ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இட்லி தோசைக்கு சூப்பரான சட்னி தான் செய்ய போகிறேன். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு 4 வரமிளகாய் சேர்த்து பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே எண்ணெயில் ஒரு பெரிய வெங்காயத்தை ரேண்டமாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். கூடவே 4 பூண்டு பல் சேர்த்து வதக்கிக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கின பிறகு 2 சின்ன சைஸ் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா தக்காளி குழையிற அளவுக்கு வதக்கிக்கலாம். ஒரு கோலிக்குண்டு சைஸுக்கு புளி சேர்த்து வதக்கிட்டு 1/2 கைப்பிடி அளவுக்கு புதினா தலையும் சேர்த்துட்டு ஒரு 4 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுட்டு எல்லாமே சூடு ஆறுற வரைக்கும் அப்படியே விட்டுடலாம். இப்போ நல்லா வதக்கியாச்சு, சூடு ஆறிடுச்சு. ஃபஸ்ட்டு மிளகாயும் கடலைப்பருப்பையும் கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம வதக்கின தக்காளி வெங்காயத்தெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட தாளிச்சுக்கலாம். 1 டீஸ்பூன் எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் போட்டு தாளித்து எடுத்தோன்னா ரொம்பவே அருமையான ருசியான சட்னி ரெடி ஆகிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.